ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா கிளாத் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி இப்போது நீங்கள் காட்டில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அதில் நம்ம டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே வந்து ஃப்ரேமில் வந்து நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி தான் நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும். இது வந்து மிஷின் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு வந்து தெரியல. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறது எப்படி தெரியலனா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட மிஷின் இருக்குன்னா நம்ம மிஷினில் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் மிஷின் இல்லாதவங்க கையில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து டெய்லரை தேடி போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஸ்லீவ் சைடில் பாருங்கள். அந்த ரைட் சைடும் கிளாத் வந்து பத்தாது. நம்ம ஃப்ரேம் வைக்கும்போது அந்த கீழே பார்டர்லேருந்து நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து பத்தாது. ஸோ அதனால் இப்போ நமக்கு 2 பக்கமே வந்து கிளாத் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போது அதுக்காக ஒரு நீடில், அதுக்கப்புறமா ஒரு ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்விங் த்ரெட்டில் எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்விங் த்ரெட் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸ்விங் த்ரெட்டில் வந்து 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நீடிலில் கோர்த்துக்க போகிறேன். நீடிலில் கோர்த்து நமக்கு நாட் போட்டால் மொத்தமாக நமக்கு 4 த்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். பேசிக் டு அட்வான்ஸ் 2 கோர்ஸுமே வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நார்மலாக நம்ம இப்போது ஹேண்டில் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்டில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம், நார்மலாக வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சைடில் அட்டாச் பண்ணுற கிளாத் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. காட்டன் கிளாத் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே க்ரிப் கிடைக்கும் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது. அதனால தான் சொல்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்காக தனியாக உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா காட்டன் ப்ளவுஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, காட்டன் ப்ளவுஸ், அதுக்கப்புறம் காட்டன் மெட்டீரியல்லே வந்து நிறைய நமக்கு இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காட்டன் சாரீ வாங்கும்போது அதுக்கு வந்து ப்ளவுஸும் வரும். சில பேர் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். அந்த ப்ளவுஸ் கூட நீங்கள் வந்து மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு சாரியோட ப்ளவுஸ் தான் பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே க்ரிப் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான மேல் பக்கம் தான் வந்து இந்த கிளாத் வந்து வரணும். இந்த மாதிரி பாருங்கள், நம்ம எந்த பக்கம் டிசைன் பண்ண போகிறோமோ அந்த சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பார்டரில் வந்து டிசைன் பண்ண போகிறீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மேல் பக்கமாக பார்த்தா மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வரா மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப க்ளோஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் தூரமாக கூட வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா கேப் விட்டும் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய ஸ்டிச் போட்டாலும் உங்களுக்கு கிளாத் வந்து டைட் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டஃப்பாக தான் தெரியும். பட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்மளே வந்து ஒரு ஃபுல் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஃபுல்லாக அந்த கிளாத் வந்து எவ்வளோ தூரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேம் வச்சு பாருங்கள், எது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது தாண்டி ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ், ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஒரே டைமில் அந்த நீடில் லென்த்துக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இழுத்துட்டா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம்.
இப்போ அன்ஈவனாக இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்க தேவையில்ல. நீங்கள் ஸ்பீடாகவே வந்து பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்டிச் வந்து ஒரே சைஸில் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் வந்து நார்மலாக ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக அந்த நாட் மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.